தமிழ்நாட்டுக்காக துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள் மற்றும் தொழில் வழித்தடங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் காரிடர் என அழைக்கப்படும் தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சற்று முன் நடந்த சந்திப்பிலே வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டிலே பாதுகாப்புத்துறை தொடர்பான தொழிற்சாலைகள் வளர வேண்டும், உருவாக வேண்டும் என்பதற்காக ஒரு வழித்தடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே தொழில்பேட்டைகள் வளர்ந்து வருகின்றன. அந்த தொழில்பேட்டைகள் ஒருங்கிணைக்கும் வகையிலே பல்வேறு முக்கிய தொழில்கள், அதாவது ஒரு புறம் ஆட்டோமொபைல் தொழில், இன்னொரு புறம் ஜவுளி தொழில் என்று பல்வேறு விதமான தொழில்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. அதை தவிர நவீன தொழில்களில் ஒன்றான எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இதையெல்லாம் இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று சொல்லப்படும் வகையிலே தொழில் வழித்தடங்களாக வளர்ச்சியடைய உதவி செய்ய வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இத்தகைய உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு பெருமளவிலே நிதி தேவைப்படுகிறது. அத்தகைய நிதியை செலவிட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கினால்தான் பின்னர் அதன் மூலமாக புதிய தொழிற்சாலைகள் உருவாகும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இதன் மூலமாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொடர்ந்து வேகமான பாதையிலே கொண்டு செல்ல முடியும். இந்த விவகாரத்தை தான் மிகவும் முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாடு முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்திலே மத்திய அரசுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிர நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டிலே கல்வி சூழலை மேலும் வலுப்படுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன, ஐஐடி, ஐஎம்எம் போன்ற நிறுவனங்கள், இது போன்ற கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே அதிக அளவு வர வேண்டும் எனவும், அப்படி வந்தால் தமிழ்நாடு மேலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய உதவியாக இருக்க என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களின் பொது போக்குவரத்தினை மேம்படுத்த தேவையான மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சரை தமிழ்நாடு முதல்வர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.